கடந்த தடவை ஒரு அரசியல் விபத்து ஒன்று நடந்தது. தமிழ் மக்கள் அறியாமையினாலும் அனுர வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடப் போகின்றது என்ற ஒரு மாயையினாலும் ஜேவிபி தலைமையிலான என்பிபிக்கு வாக்களித்த காரணத்தினால் தமிழர் தாயகத்தில் ஒரு குழப்ப நிலைமை ஏற்பட்ட காரணத்தினால் கிழக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அத்தனை சவால்களுக்கு மலைகளுக்கு மத்தியில் வடக்கிலே, அதுவும் தமிழர்களினுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஒரு ஆசனம், தம்பி சாணக்கியனுடைய தமிழரசு கட்சிக்கும் ஒரு ஆசனம் என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது. அதுவும் எதிர்காலத்தில் தமிழரசு கட்சி காணாமல் போக போகிறது. அவருக்கு தெரியலையோ தெரியல, அவற்ற கட்சியே நீதிமன்றத்தில் அணிக்குது. சுமந்திரன் அணிக்கும் ஸ்ரீதரன் அணிக்கும் இடையிலான மோதலான தம்பி சாணக்கியன் சுமந்திரன் அணியில இருக்கிறார். அவற்றை அணிக்கும் ஸ்ரீதரன் அணிக்கும் இடையிலான மோதலான கோட்சில் அணிக்குது. சிங்களத்தின் நீதிமன்றத்துல போய் தங்கட கட்சி பிரச்சனைக்கு நீதி கேட்டுக் கொண்டிருக்கின்ற கேவலமான ஒரு பிரதிநிதி தான் இப்ப தம்பி சாணக்கியன். தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு தங்கட கட்சிக்கு, தமிழரசு கட்சிக்கு நீதி கேட்டு இலங்கை நீதிமன்றத்துல போய் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் வரலாறு தெரியாமல் கதைக்க கூடாது. நீங்கள் அடுத்தவையில கை நீட்டேக்க ஒரு விரலை அடுத்தவையை நோக்கி நின்றீங்கள் என்றால் மிச்ச 4 விரலும் உங்களை நோக்கி பாக்குதுன்றதை நீங்க மறக்க கூடாது.